வெல்கம் டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு பாப்பாவுக்கும் தம்பிக்கு தக்காளி சாதம் தான். அது கூட அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சு சாப்பாடு கொடுத்தேன். எனக்கு சாப்பிடும்போது ஒரு ஆம்லெட்டும் கொஞ்சமாக வெங்காய பக்கோடா வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் 2 தக்காளி பழம் எடுத்துருந்தேங்க. 2 தக்காளி பழத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகவும் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வரமிளகாயும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, நான் 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டேங்க. அது கூட தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா இந்த கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு, அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு, இதுக்கு போடுற மசாலா என்னன்னு தெரியுமா? இதுக்கு போடுற மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. இதையும் நல்லா நம்ம பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதங்கி வரணுங்க. அப்போ தாங்க நம்ம சாதம் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. இது கூட நம்ம வச்சுருந்த சாதத்தை போட்டு நல்லா ஒன்றோடு ஒன்றா பிரட்டி உதிரி உதிரியாக இருக்கணுங்க சாதம். அப்போ தாங்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம பிரியாணி அரிசியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சேன். இது கூட புதினா மல்லியை தூவி நான் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக சாப்பிட்டு வந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு தக்காளி சாதம் செஞ்சுக்கணுங்க. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லஞ்ச் வீடியோ வரும். மேலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.